என் அன்பான இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். நீங்கள் ரசூலுல்லாஹை உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் தப்பித்தவறி கூட இந்த மௌலிதை ஓதி விடாதீர்கள். ஒரு சபையில் அமர்ந்து நீங்கள் மௌலிது ஓதிவிட்டு வெளியே வந்தால் 50 ஷிர்க், 58 பொய். யார் மீது பொய்? அல்லாஹ் மீது பொய், அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய், மலக்குகள் மீது பொய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், வரிசையாக இருக்கிறது. பல நபிமார்கள் மீது பொய். இவ்வளவு பொய்யை சொல்லிட்டு நீங்க வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். வரிக்கு வரி வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இந்த வரிகளை சொல்வதற்கு. மௌலிது ஓதிவிட்டு நீங்கள் வெளியே வந்தால் இந்த உலகத்திலேயே உங்களை விட பெரும்பாவத்தை யாரும் செய்யவில்லை. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் இது எல்லாவற்றையும் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்காக செய்கிறார்கள். பாவம் அப்பாவிகள், அவர்களுக்கு தெரியவில்லை நாம் எதை படிக்கிறோம் என்று. எங்களை நம்புங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்லவே இல்லை, சிந்தித்து பாருங்கள் என்று தான் சொல்கிறோம். நேராக புத்தக கடைக்கு செல்லுங்கள், மௌலூதினுடைய தமிழாக்கத்தை வாங்கி வாசியுங்கள். வாசித்து விட்டு இல்லை என்றால் நேரடியாக வந்து கேள்வி கேளுங்கள். மௌலூது புக்ல இல்லாத நீங்க சொல்லிட்டீங்க ஆலிம்சா, இல்லாத அர்த்தத்தை விட்டடிச்சிட்டீங்க, இல்ல ஆதாரம் இருக்கு நீங்க தெரியாம சொல்லிட்டீங்க. அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள், ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த நேசம் வையுங்கள். ஆனால் அந்த நேசம் அல்லாஹ் தூதர் வழிகாட்டி அடிப்படையில். அதுபோல நாமும் நேசிப்போம், நேசிக்க வேண்டும். மௌலிது ஓதி அல்ல. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் அவன் அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை கிருஷ்ணாம்பேட்டையில் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த தெருமுனை கூட்ட நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனக்கு இங்கே வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவர்களில் யாரும் இந்த அளவு வரலாற்றில் நேசிக்கப்பட்டதும் இல்லை, கொண்டாடப்பட்டதும் இல்லை, பின்பற்றப்பட்டதும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு உலகத்தில் அதிகமான மக்களால் நேசிக்கப்படுகிற பின்பற்றப்படுகிற ஒரே தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பொதுவாக ஒரு மனிதர் கொண்டாடப்படுவார், அவருடைய பெயர் புகழ் வரலாற்றில் நிலைக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் 1400 ஆண்டுகளுக்கு மேல் இடைவெளி இருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் அவர்கள் சொன்னபடியே ஒரு பெரும் சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து வருகிறது. இங்க இருக்கிற இளைஞர்கள் தாடி வைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணத்தினால். இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சகோதரிகள் புர்கா அணிகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கின்ற காரணத்தினால். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த அந்த தலைவரின் மீது இருக்கிற நேசத்தினால், அந்த தலைவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அணு அணுவாக அப்படியே இந்த சமுதாயம் பின்பற்றி வருவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்று முஸ்லிம்களுக்கு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் முஸ்லிம்கள் ஏற்கனவே ரசூலுல்லாவை தான் பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் சிக்கல் எங்கே வருகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் இந்த சமூகத்தில் நுழைந்திருக்கிற பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள். உதாரணத்திற்கு இன்னும் சில தினங்களில் வர இருக்கிற மௌலூத், மீலாத், இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற பாசத்தினால், நேசத்தினால், அவர்கள் மீது இருக்கிற அன்பின் காரணமாக இந்த சமுதாயத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. என்னுடைய இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் நாம் அது பற்றித்தான் முழுமையாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். மௌலூதை பற்றியும் மீலாதை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம் என்ன என்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால், நம்முடைய முன்னோர்களான நல்லோர்கள், இமாம்கள் மௌலூது விஷயத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான இஸ்லாமிய கோட்பாட்டை உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் ரத்தின சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன என்று யாராவது கேட்டால் அதற்கான ஒரே பதில் தௌஹீத். நீங்கள் முழு திருமறை குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து சூரத்து நாஸ் வரைக்கும் 114 அத்தியாயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சூறாவிலும் பல்வேறு ஆச்சரியமான தகவல்களை பேசுகிறான். ஒரு அத்தியாயம் வரலாறு பற்றி பேசுகிறது என்றால் ஒரு அத்தியாயம் சட்டம் பற்றி பேசும். ஒரு அத்தியாயம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கும். பல்வேறு விதங்களில் பல அத்தியாயங்கள் பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் சொன்னாலும் கூட 114 அத்தியாயத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிற முழு குர்ஆனுடைய ஒட்டுமொத்த செய்தி என்ன என்று பார்த்தால் தௌஹீத். நபிமாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கிற போது கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் இந்த நாட்டில் பிறந்தார்கள், எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு குடும்பம் எவ்வளவு, எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள் என்றெல்லாம் பெரும்பாலான தகவல்களை அல்லாஹ் சொல்லவில்லை. நபிமார்களை பற்றி ஆரம்பிக்கிற போது கூட ஒரு தூதரை நாம் அனுப்பினோம், அந்த தூதர் முதலாக வலக்கத அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பினோம், சாலிஹை அவருடைய சமூகத்திற்கு அனுப்பினோம். இவ்வாறாக ஒவ்வொரு இறை தூதரையும் அனுப்புகிறோம் என்று சொன்ன பின்னால் அந்த இறை தூதர் என்ன சொன்னார் என்ற அடுத்த வார்த்தையாக இறை தூதருடைய முழு பிரச்சாரமாக முதல் பிரச்சாரமாக அல்லாஹ் எதை பதிவு செய்கிறான் என்றால் தௌஹீத். அது என்ன தௌஹீத்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் சிறு வயதில் மக்தப் மதரசாவில் படித்த அதே கலிமா தான். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, இல்லவே இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு. சட்டதிட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது பிழை நேர்ந்து விட்டால் அதை தன் மன்னிக்கின்ற தாராளமான குணத்தோடு மன்னிக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிற இறைவன் மன்னிக்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக அறிவித்திருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஷிர்க். தௌஹீதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அணு அளவு கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டான். ஒரு முஸ்லிம் என்ன பாவம் செய்தாலும் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிற பாவம் என்ன தெரியுமா? தௌஹீதில் சமரசம் செய்து கொள்வது, ஷிர்க். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டான். அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்கள் ஒரு நபிமொழியில் வாசிக்கலாம். முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நரகவாசியை அழைப்பான். நரகத்திலே அவர்தான் மிக மிக இலகுவான எளிதான தண்டனை அனுபவிக்கக்கூடியவர். அவரை அல்லாஹ் கூப்பிடுவானாம். கூப்பிட்டு லவ் குன்த தஃப்ததி பிஹி, இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதனைக்கு பதிலாக நீ ஏதாவது நஷ்டஈடு தர வாய்ப்பு கிடைத்தால் தருவாயா? வாய்ப்பு கிடையாது, தர முடியாது. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் கேட்கிறான். அதிலும் யாரை அழைத்து? நரகத்திலேயே மிக மிக குறைந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பானாம், இந்த பூமி முழுக்க உனக்குத்தான் சொந்தம் என்றிருந்தால் நீ அதை நஷ்டஈடாக தருவாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்படி கேட்கிற போது அந்த அடியான் சொல்வான், இறைவா, பூமி அல்ல, அதைவிட இன்னும் என்னிடத்தில் ஏதாவது பெரிதாக இருந்தாலும் கூட அதையும் தந்துவிட்டு நான் எப்பாடுபட்டாவது நரகத்திலிருந்து விடுதலை பெறத்தான் விரும்புவேன் இறைவா என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்வானாம். அப்போது அல்லாஹ் திருப்பி சொல்வானாம், இப்போது வந்து நீ கதை சொல்கிறாய், பூமி நிரம்ப தருகிறேன், பூமியை விட அதிகமாக இருந்தாலும் தருகிறேன் என்று இப்போது நீ சொல்கிறாய். ஆனால் உன்னிடத்தில் நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? அது அல்லாஹ்வின் வார்த்தை. அப்படி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்கிறார்கள், இந்த பூமி நிரம்புகிற அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வந்திருந்தால் கூட, எந்த மனிதனாலும் பூமி நிரம்புகிற அளவுக்கு பாவம் செய்ய முடியாது, அவ்வளவு பாவத்தை நீ கொண்டு வந்திருந்தால் கூட உன்னை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருந்தேன். அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வானாம், நான் உன்னிடத்தில் ஒன்றைத்தான் எதிர்பார்த்தேன். என்ன தெரியுமா? எனக்கு நீ இணை கற்பிக்காமல் வர வேண்டும் என்று மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். பூமி நிரம்புகிற அளவுக்கு பாவத்தை ஒரு மனிதன் சுமந்து கொண்டு வந்தாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற ரஹ்மான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அறிவித்த பாவம் தான் ஷிர்க். ஒரு முஸ்லிமை அழைத்து நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பாவத்தை செய் என்று சொன்னால் உயிரே போனாலும் செய்ய மாட்டான். எந்த ஜமாத்தை சார்ந்த எந்த முஸ்லிமாக இருந்தாலும்,
ஜமாத் வேறுபாடு இல்லாமல் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அல்லது தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அல்லது தர்காவிற்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகள் தமிழகத்தில் இருக்கிற எந்த இஸ்லாமிய அமைப்பை அழைத்து கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க நீங்கள் தயாரா என்று கேளுங்கள், எந்த முஸ்லிமின் உள்ளமும் அதை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் ஷிர்க் என்பது அவ்வளவு பெரிய பாவம் என்பதை அத்தனை ஜமாத்தை சார்ந்த இஸ்லாமிய உறவுகளும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இங்குதான் ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வேலை செய்கிறது. என்ன சூழ்ச்சி என்று கேட்டால், நேரடியாக வந்து இணை கற்பியுங்கள் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பாவத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புகிற மக்கள் சுதாரித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை ஏமாற்றுவதற்கு ஷைத்தான் ஒரு திட்டம் போடுகிறான். என்ன திட்டம்? உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுப்பதற்கு எந்த திட்டம் உதவியதோ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஆகப்பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் நாமே கற்றுத்தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம் எல்லோருக்கும் யாரோ ஒரு மனிதர் பாடம் நடத்தினார், யாரோ ஒருவர் நமக்கு ஆசிரியராக இருந்து நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்தார், சட்டங்களை கற்றுத்தந்தார், ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார். மொத்தத்தில் யாரோ ஒரு மனிதரிடம் நாம் பாடம் படித்தோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாடம் படித்தார்கள். அல்லாஹ்வே ஆசிரியனாக இருந்து கற்றுத்தந்தான், மாணவராக இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாடம் படித்தார்கள். அல்லாஹ்வே ஆசிரியனாக இருந்து பாடம் நடத்தி மாணவனாக இருந்து அல்லாஹ்விடம் பாடம் கற்றிருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி. இரண்டாவது, உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் மேதைகளும் கண்டுபிடிப்பாளர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான். உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி யார் என்று கேட்டால் ஐன்ஸ்டீன் என்று சொல்கிறார்கள். இந்த நூற்றாண்டிலேயே மிகச்சிறந்த விஞ்ஞானி யார் என்று கேட்டால் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்படி எந்த விஞ்ஞானியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மேதை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து தான் வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு அறிவு தான் இத்தனை லட்சம் அறிவாக, கோடி அறிவாக, கோடிக்கணக்கான அறிவுகளாக மாறி இருக்கிறது. அப்ப எல்லா அறிவினுடைய துவக்க புள்ளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சுருக்கமாக சொன்னால், உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் ஷைத்தான் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக, அவர்களை வழிதவற செய்வதற்காக என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி பார்த்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாறவில்லை, சுதாரித்துக் கொண்டார்கள். பல நாள் போராட்டத்திற்கு பின்னால் ஷைத்தானுக்கு ஒரு ஆயுதம் உதவியது. அவன் ஒரு திட்டம் போட்டான். அது என்ன ஆயுதம் என்றால், ஒரு பாவத்தை, ஒரு தீமையை நன்மை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பினால் செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருக்கிற பாசத்தினால் செய்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை நாங்கள் உயிராக நேசிக்கிறோம், உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம், உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம், எனவே அதன் காரணமாக இதை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஏமாறுமா? அப்ப ஷைத்தான் அன்றைக்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தான் என்றால், ஒரு பாவத்தை நன்மை என்று சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஷைத்தான் வந்தான். இதை நான் உங்களுக்கு இட்டுக்கட்டி சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிற வார்த்தை அப்படி சொல்கிறேன். வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன். ஷைத்தான் வந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரிடமும் சத்தியம் செய்து சொன்னான், உங்கள் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் இந்த மரத்திற்கு பக்கத்தில் நெருங்காதீர்கள் என்று தடை விதித்திருக்கிறான். அது ஏன் தெரியுமா? அன் தக்கூனா மலக்கைன், நீங்கள் இருவரும் வானவர்களாக ஆகிவிடுவீர்கள், அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது இங்கேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் உங்களுக்கு அதை தடுத்திருக்கிறான். மலக்காக மாறிவிடுவீர்கள், சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று ஷைத்தான் ஒரு பாவத்தை செய்ய வைப்பதற்கு ஒரு நல்ல காரணத்தை சொன்னான். உண்மையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை மீறினார்களே. ஏன் மீறினார்கள் தெரியுமா? அல்லாஹ் எந்த மரத்திற்கு பக்கத்தில் போக வேண்டாம் என்று தடை விதித்திருக்கிறானோ அந்த கட்டளையை முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் மீறினார்கள்? அல்லாஹ்வின் வார்த்தையை மதிக்க கூடாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று ஒரு துளி கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணவில்லை. அல்லது அல்லாஹ்வின் கட்டளை மீறி பார்த்தால் என்ன என்ற ஆர்வமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நன்மை செய்ய போகிறோம் என்று நினைத்துத்தான் ஏமாந்தார்கள். உள்ளபடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை மீறியதற்கு என்ன காரணம்? நல்லது செய்ய போகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ய போகவில்லை. அல்லாஹ்வின் கட்டளை மீறிய போது ஷைத்தான் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள், சொர்க்கத்தை நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். இப்படியெல்லாம் கதை சொன்ன உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லது செய்ய போகிறோம், மலக்காக மாறப் போகிறோம், சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விட போகிறோம், அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் இன்னும் அதிகமாக பெறப்போகிறோம் என்ற நல்ல எண்ணத்தில், நல்ல நோக்கத்தில், அல்லாஹ்வின் அன்பை எதிர்பார்த்து, அல்லாஹ் தருகிற கூலியை எதிர்பார்த்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை மீறினார்கள். விளைவு மனிதன் இந்த பூமிக்கு வந்தான். இத்தனை நூற்றாண்டுகளாக இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு நன்மை தீமைகள். சுருக்கமாக சொன்னால் குர்ஆன் நமக்கு சொல்கிற ஒரு அழுத்தமான பாடம் என்னவென்றால், உங்கள் தகப்பனார் உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளி. ஏமாந்த இடம் எது தெரியுமா? இறைவனுக்கு எதிராக மனிதன் செய்த முதல் குற்றம் எதனால் நடந்தது தெரியுமா? ஒரு பாவத்தை நன்மை என்று நினைத்து ஏமாந்து போய். அப்படித்தான் மனிதன் ஏமாந்தான். ஷைத்தானுக்கு இந்த ஆயுதம் நன்றாக கை கொடுத்தது. எனவே பெரும்பாலான பாவங்களை எல்லாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற சிறுக்கான செயல்களை எல்லாம் ஷைத்தான் நம்மை செய்ய சொல்கிறான். எப்படி செய்ய சொல்கிறான் என்றால், மார்க்கத்தின் பெயரால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி, நம்முடைய முன்னோர்களின் பெயர்களை சொல்லி. ஆனால் உள்ளபடியே ஆழமாக போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் முன்னோர்களுக்கு அந்த காரியம் என்னவென்றே தெரிந்திருக்காது. உதாரணத்திற்கு நான் இந்த மௌலிதை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று தமிழகம் எங்கும் பரவலாக ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சுபஹான மௌலிதை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நாம் கையில் வைத்திருக்கிற சுபஹான மௌலிது இருந்ததா என்றால் சத்தியமாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன் கண்களால் இந்த மௌலிதை பார்த்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. சஹாபாக்களாவது யாராவது ஓதினார்களா என்றால் இல்லவே இல்லை. சரி, வேண்டாம். கண்ணியத்திற்குரிய இமாம்களான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற மதுஹப் இமாம்கள் அல்லது ஹதீஸ்கரை இமாம்கள் யாராவது வரலாற்றில் மௌலிதை ஓதினார்களா? நாம் கையில் வைத்திருக்கிற சுபஹான மௌலிதை ஆதரித்து யாராவது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரி எழுதி இருக்கிறார்களா என்று பாருங்கள். இல்லவே இல்லை. எந்த இமாமும் நாம் கையில் வைத்திருக்கிற சுபஹான மௌலிதை பார்த்தது கூட கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சுபஹான மௌலிதில் என்ன இருக்கிறது என்றால், மொத்தமாக சுபஹான மௌலித் என்பது ஒரு 12 பைத்துக்களுடைய தொகுப்பு. அதுல அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா என்பது தொடங்கி யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், ஸலாத்துன் ஸலாமுன் ஹுமா சர்பதா என்று வரிசையாக 12 பைத்துக்கள் அதில் இருக்கிறது. இந்த 12 பைத்துக்களை ஓதி முடித்த பின்னால் கடைசியாக ஓதக்கூடிய யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி குது பியதி என்பது யா சய்யிதி புகழ் மாலை என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரு பைத்து தான். அப்ப அதையும் சேர்த்து கணக்கெடுத்துக் கொண்டால் மொத்தமாக 13 பெரிய பைத்துகள் சுப்ஹான மௌலிதில் இருக்கிறது. அடுத்ததாக மாஸால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா என்கிற ஒரு சின்ன பைத். இரண்டாவது இலாஹி தம்மின் நிஅமா அலைனா என்ற ஒரு சின்ன பைத். மூன்றாவது கடைசியாக ஓதப்படுகிற யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் என்கிற அந்த சின்ன பைத். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய இலாஹி தம்மின் நிஅமா அலைனா அல்லது யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன், இது இரண்டையும் துஆ என்று சொல்கிறார்கள். மொத்தத்தில் 3 சின்ன பைத்துகள். அப்ப 13 பெரிய பைத்து, 3 சின்ன பைத்து, அப்புறம் 2 துஆ. ஒரு துவா சின்ன துவா, மௌலிது ஓதுகிற போது இடையில் ஓதக்கூடிய ஒரு துவா. மௌலிது முடிந்த பின்னால் தம்மல் மௌலிதி ஷரீஃப் என்று ஓதக்கூடிய பெரிய துவா. இதுதான் ஒட்டுமொத்த மௌலிதினுடைய சுருக்கம். இதை அல்லாமல் 11 ஹிகாயத்துகள் மௌலிதில் இருக்கிறது. 11 ஹிகாயத். ஹிகாயத் என்றால் வரலாற்று நிகழ்வுகள் என்று பொருள். அப்ப மௌலிதுக்கு இடையில், அதாவது அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாயி எப்படின்னு ஒரு பைத் ஆரம்பிக்குதுன்னா, அதை நீங்கள் ஓதி முடித்த பின்னால் அதற்கு பிறகு ஒரு ஹிகாயத்து வரும். அதுக்கு பிறகு யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் என்று ஒரு பைத் வருகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஹிகாயத்து வரும். இப்படி மொத்தமாக 11 ஹிகாயத்துகள் இருக்கிறது. நான் கையில் வைத்திருக்கிற சுப்ஹான மௌலிதில் 51 பக்கங்கள் இருக்கிறது. சில இடத்துல பிரிண்ட் வித்தியாசப்படலாம். நான் எடுத்தோன்னே மௌலிது புக்கை காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம அலிம் சாயதை அடிச்சு விட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக 51 பக்கங்கள் இருக்கிறது. சில இடத்துல பக்கங்கள் வித்தியாசம் வரலாம். நான் எண்ணி பார்த்த வகையில் 51 பக்கங்கள் வருகிறது. அதே மாதிரி 489 அடிகள் மௌலிதில் இருக்கிறது. 489 அடிகள். அடியெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து என்னதான் இருக்கு பார்த்துருவோம், வார்த்தைக்கு வார்த்தை என்னதான் மௌலிது ஆசிரியர் சொல்ல விரும்புகிறார் என்று பார்த்து விடுவோம் என்பதற்காக முழுமையாக எண்ணி பார்த்தேன். 489 அடிகள் மௌலிதில் இருக்கிறது. இப்போது சிக்கல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், 50 இடங்களில், ஒரு இடத்தில் 2 இடத்தில் அல்ல, 50 இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து இணை வைக்கிற பாவத்தை அவர் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து 50 இடங்களில் ஒரு முஸ்லிம் சொல்லவே கூடாத வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்.
அதாவது 50 ஷிர்க். ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லை, 50 ஷிர்கான வரிகள் மௌலிதில் இருக்கிறது. இரண்டாவது, 50க்கும் மேற்பட்ட பொய்கள் இருக்கிறது. ஓரளவுக்கு துல்லியமாக சொன்னால் இதுவரை நான் எண்ணிய வகையில் 58 பொய்கள். யார் யார் மீது பொய் சொல்லி இருக்கிறார் என்றால், அல்லாஹ் மீது பொய் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் சொல்லி இருக்கிறார், வானவர்கள் மீது பொய் சொல்லி இருக்கிறார். உலகத்திலேயே யாருமே செய்யாத ஒரு காரியத்தை துணிந்து இந்த மௌலித் ஆசிரியர் செய்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய் சொல்லி இருக்கிறார். மனிதகுல வரலாற்றில் யாருமே செய்ததில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் வம்புக்கு இழுத்தார் என்று நமக்கு புரியவே இல்லை, ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, அல்லாஹ் மீது பொய் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லி இருக்கிறார், மலக்குகள் மீது பொய் சொல்லி இருக்கிறார், முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய் சொல்லி இருக்கிறார், ஆமினா அம்மா மீது பொய் சொல்லி இருக்கிறார், அப்துல் முத்தலிப் மீது பொய் சொல்லி இருக்கிறார். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் மொத்த மௌலிதிலும் அதனுடைய பைத்துகள், ஹிகாயத்துகள் எல்லாவற்றையும் சேர்த்து நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். 58க்கும் அதிகமான பொய்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையா முடியல. இதுவரைக்கும் என்னென்ன வகையில சொல்றேன். ரபியுல் அவல் வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற பாசத்தினால் மௌலித் என்று ஷைத்தான் சொல்கிறான். நாங்கள் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நேசியுங்கள். ரசூலுல்லாஹ்வை விட உயிருக்கு உயிராக நேசிக்கப்படுகிற தலைவர் யாரும் இல்லை. ஸலவாத் ஓதுங்கள், 1000 முறை ரசூலுல்லாஹ் கற்று தந்த ஸலவாத்தை ஓதுங்கள். நீங்களாக விருப்பப்பட்டு கேட்க வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுக்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யுங்கள். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக ரசூலுல்லாஹ்வை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரிக்கு வரி, ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் அப்படியே பின்பற்றுங்கள். இதுதான் நபிகள் நாயகத்தை நேசிப்பதன் அடையாளம். அதை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உட்கார்ந்து பைத்து படித்தால் அதனால் என்ன பயன் கிடைக்கும்? இப்படி ஒரு வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்களா? இந்த மௌலிதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்களா? சரி, நீங்க கேட்கலாம், 50 ஷிர்கான வரின்னு சொன்னீங்களே, எங்க இருக்கு 50 ஷிர்கான வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஒன்னா பார்த்துருவோம். அதாவது மௌலிதினுடைய முதல் பைத்து அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாஇ அப்படிங்கிற அந்த முதல் பைத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா அவுனல் கரீபி, ஏழைகளின் பேருதவியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இதான் முதல் ஷிர்க். என்னைக்குங்க, நான் 50 முழுசா சொல்ல நேரம் இருக்குமான்னு தெரியாது, ஓரளவுக்கு சொல்றேன். அதாவது ஏழைகளின் பேருதவியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இரண்டாவது, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹித் துனூபி, பாவங்களை அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த வரிக்கு உலமாக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர, என் மூலமாக அல்லாஹ் குஃப்ரை அழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வை மாஹி என்று சொல்வதில் தவறில்லை என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். மிக சுலபமான விஷயம், என் மூலமாக அல்லாஹ் அழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர நான் நேரடியாக அழிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்க ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல ஏதாவது கொஞ்சம் வரம்பு தாண்டி சொல்றதாக இருந்தா அந்த இடத்துல நீங்க செக் பாயிண்ட் வச்ச மாதிரி அல்லாஹ் செய்யறான்னு சொல்லி ஆகணும். நீங்க குர்ஆனை எடுங்க, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஏதாவது அற்புதத்தை பற்றி அல்லாஹ் பேசினால் எல்லா இடங்களிலும் நபிமார்களை அல்லாஹ் அப்த், அடியார் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். பேரை கூட அல்லாஹ் சொல்ல மாட்டான். உதாரணத்திற்கு மியராஜ் பயணம், மனிதகுல வரலாற்றில் இங்கிருந்து புறப்பட்டு 7 வானங்களை தாண்டி அரிசிக்கு போய் அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித அறிவுக்கும் ஆற்றலுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பேர் அதிசயம். இதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ரசூலுல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடிமையை அல்லாஹ் அழைத்து சென்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் யாரும் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகள் எல்லாம் செய்தவர்கள். உபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ, கண் தெரியாதவரை பார்க்க வைத்தார்கள், காது கேட்காதவரை கேட்க வைத்தார்கள், பிறவி குருடை சரி செய்தார்கள், குஷ்ட நோயை சரியாக்கினார்கள். அந்த காலத்தில் தீர்க்க முடியாமல் இருந்த எல்லா வியாதிகளையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்த்தார்கள். இதை எல்லாவற்றையும் விட ஆச்சரியம் என்ன என்றால், இறந்து போனவர்களை உயிரோடு கொண்டு வந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதை நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. ஆனா அதுல 2 முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடனேயே பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை. அப்படித்தான் அவர்கள் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறார்கள். உபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ பிஇذنில்லாஹ் ஹில் மௌதா பிஇذنில்லாஹ், நான் குருட்டை பிறவி குறைபாட்டை சரி செய்கிறேன், கண் பார்வை பார்க்க வைக்கிறேன் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறேன் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, குஷ்ட நோயை சரியாக்குகிறேன் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு. ஒவ்வொரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி திருப்பி பதிவு பண்ணுவாங்க, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டுன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு இடத்தில் கூட நான் செய்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் குர்ஆன் முழுக்க எடுத்துக்கொண்டால் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட எதை சொன்னாலும்
அல்லாஹ் அந்த இடத்தில் நபிமார்களை அடிமை என்று சொல்வான். ஏனென்றால் அந்த மொத்த பெருமையும் அந்த மொத்த ஆற்றலும் அந்த மொத்த அதிகாரமும் அல்லாஹ்வால் மட்டும்தான் நடந்திருக்கிறது. நபிமார்கள் வெறும் அடிமைகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நான் சொல்லலங்க, நான் சொல்லவில்லை. குர்ஆனை வாசித்து பாருங்கள், இது குர்ஆன் சொல்கிற சத்தியம். ஏன்னா நாளைக்கு யாராவது நபிமார்கள் அற்புதம் பண்ணலையா, நபிமார்கள் அதை செய்யலையா, ஈசா நபி நோயை குணமாக்கலையான்னு ஏதாவது விளக்கம் சொல்ல வருவான்னு அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். முக்காலத்தையும் அறிந்த இறைவன் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறான். ஈசா நபி குணப்படுத்தினார்கள், எனவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களை குணப்படுத்துவார்கள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவே பிஇذنில்லாஹ் 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 பிஇذنில்லாஹ். நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, பிஇذنில்லாஹ் அதிகமா சொன்னது ஈசா நபி தாங்க. நாம் பண்ணேன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் பண்ணா, அல்லாஹ் செஞ்சான், அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து மௌலிதுல மூணாவது, அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாரில் குரூபி, கவலைகளை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோய்களை குணமாக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இது முதல் பைத்துல எத்தனையாச்சு? 4. இப்ப இரண்டாவது பைத்து, யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும். இதுல பாத்தீங்கன்னா அன்த கஃபாருல் ஹதாயா. இதுல நான் உங்களுக்கு தமிழ் மொழியாக்கம் எப்படி பண்றேன்னா, தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி என்கிற ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஒரு ஆலிம், அவங்க தான் மௌலித தமிழ்ல ஒளிபெயர்த்திருக்கிறாங்க. நம்ம மொழிபெயர்த்தோம்னா தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இவர்களுடைய விருப்பத்திற்கு மொழிபெயர்த்து விட்டார்கள் என்று யாராவது குற்றச்சாட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே நானாக சொல்லவில்லை, ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த மூத்த ஆலிம் பெருந்தகை ஒருவர் செய்த அதே மொழிபெயர்ப்பை நான் வரிக்கு வரி வாசிக்கிறேன். அந்த கஃபாருல் ஹதாயா, இழிவையூட்டும் சிறுபிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் அன்றோ. அதாவது எல்லா சின்ன பாவத்தையும் யார் மன்னிக்கிறா? ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்கன்னு மௌலிது சொல்லுது. வதுனூபில் மூபிகாத், பெரும்பாவங்களையும் நபிகள் நாயகமே நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். இது வரைக்கும் 2. 6, அந்த சத்தாருல் மசாவி, எம்மில் நிகழும் தீங்குகளை இதமாய் மறைப்பவர் தாங்கள் அன்றோ. அது என்ன திருவள்ளுவர் பேசுற மாதிரி நம்ம ஆலிம்சா பேசிட்டு இருக்காரு நீங்க நினைக்காதீங்க. ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஆலிம்சா பழங்காலத்து ஆலிம்சா, அன்னைக்கு மொழிபெயர்த்திருக்கார். அப்ப அங்க இருக்கிறத படிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய குறைகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் தான் மறைக்கிறாங்க. அடுத்து முகீலுல் அஸராத், நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவர் தாங்கள் என்றோ. அதாவது கஷ்டத்து போனா யார் போக்குறா? ரசூலுல்லாஹ் போக்குறாங்க. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சிறு பாவங்களை மன்னிப்பாங்க, பெரும்பாவங்களை மன்னிப்பாங்க, என்னுடைய குறைகளை மறைப்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு வந்த கவிஞர் டக்குன்னு ஒரு கட்டத்தில் என்ன போய் செய்கிறார்னா, கஃபிரு அன்னி துனூபி, அல்லாஹ்வுடைய தூதரே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று நேரடியாக யாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அதுவும் வஃபுலி அன் சய்யாத்தி, சிறிய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் நாயகமே. ஆலிமு சிர்ரின் அஹ்பா, அகமிய ரகசியம் அறிபவரே, ஆலிய மர்மம் அறிபவரே. இது அந்த காலத்து தமிழ். நம்ம பாஷையில சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆலிமு சிர்ரின் அஹ்பா, மறைவான விஷயங்கள், மிக மிக மறைவான விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். முஸ்தஜீபு தஅவாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள். அது வாசிக்க வாசிக்க அப்படி நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. அல்லாஹ்வை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வரிகளை ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து எப்படி சொல்லலாம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்று சொல்லவே இல்லை. அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி இந்த 10 மாத கால செயல் திட்டம் யாரை புகழ்வதற்காக? எங்க நன்னி மாதாதிமா புகழ்றதுக்காக இந்த செயல் திட்டம்? யாருங்க புகழ்றோம்? ரசூலுல்லாஹ்வை தானே. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் சிறந்தது என்று சமுதாயத்திற்கு சொல்கிறோம். அத்தனை துறைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வழிகாட்டி என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய புகழை தெரு தெருவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்திருக்கிறோம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு பிரச்சாரம் பண்றோம். அப்படின்னா என்ன? நபி வழிதான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று பிரச்சாரம் செய்கிறோம். நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று நாங்களும் சொல்லவில்லை, எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டான். ஆனால் அந்த புகழ் முதலில் உண்மையாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி புகழணுமா ரசூலுல்லாஹ்வை? இரண்டாவது, உண்மையாகவே இருந்தாலும் வரம்பு கடந்து புகழக்கூடாது. யா வலியல் ஹசனாத், நற்செயல்களுக்கு பொறுப்பானவர். யா ரஃபீஅத் தரஜாத்தி, பதவி உயர்வு தருபவர். இதெல்லாம் அல்லாஹ்வை பார்த்து சொன்னா சந்தோஷம். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பார்த்து இந்த வரிகளை சொன்னால் அவரை பாராட்டலாம், அல்லாஹ் அவருக்கு கூலி தருவான் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறது இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. வாசிச்ச உடனே என்னடா மௌலுதா இப்படி ஒரு வரி இருக்கான்னு என்னை அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு வரி என்ன தெரியுமா? 3வது பைத்து, சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அப்படின்னு வரும். சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா
அது என்ன சொல்றாருன்னா வ நூருஹு அஹ்மத நாரன் தகத் லில் ஃபுருசி சாரு மாலஹும் லவ் நார். நான் இல்லாத வரி சொல்ல இருக்கிறது அப்படியே சொல்றேன். வ நூருஹு அஹ்மத நாரன் தகத் லில் ஃபுருசி சாரு மாலஹும் லவ் நார். நபியின் ஒளி பாரசீகர்களுக்குரிய பொங்கி எழுந்த நெருப்பை அணைத்து விட்டது. நெருப்பின் ஒளி அவர்களுக்கு இல்லாத நிலையில் அவர்கள் தடுமாறினார்கள். நபியின் ஒளி ரசூலுல்லாஹ்வுடைய நூறானியத்திற்குள்ளே அது பாரசீகர்களுடைய பொங்கி எழுந்த நெருப்பை அணைத்து விட்டது. பாரசீகர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு சமுதாயம் வாழ்ந்தாங்க. ரோமர்கள் பாரசீகர்கள். பாரசீகர்கள் நெருப்பை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்க பல 100 வருடங்களாக ஒரு நெருப்பை அணையாமல் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே பாரசீகர்கள் வைத்து வணங்கி கொண்டிருந்த அந்த அணையாத நெருப்பு அணைந்து விட்டது. சரி, இது கூட பிரச்சனை இல்லை. இது ரசூலுல்லாஹ் மேல பொய் சொன்னார் என்பதோடு முடிந்துவிடும். என்ன சொல்கிறார் என்றால், அந்த நெருப்பு இல்லாத காரணத்தினால் பாரசீகர்கள் தடுமாறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு நேர்வழி காட்டும் என்று நான் சொல்லவில்லை, மௌலூத் ஆசிரியர் சொல்கிறார். நெருப்பு நேர்வழி காட்டுமா? நெருப்பு சத்தியத்தை காட்டுமான்னு கேட்கிறேன். ஆனா மௌலூத் ஆசிரியர் என்ன சொல்கிறார்? இத்தனை ஆண்டு காலம் பாரசீகர்களுக்கு நெருப்பு நேர்வழி காட்டியது. ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே அந்த நெருப்பு அணைந்து விட்டது. அவர்கள் வழி தெரியாமல் தடுமாறினார்கள். சரி, அடுத்து வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹரி ஸிகார். வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹரி ஸிகார். நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பின் காரணத்தினால் சிலைகள் குப்புற விழுந்தன. சிலைகளில் பெரியவை அவற்றின் சிறியவற்றின் அடக்குமுறை காரணமாக அற்ப நிலை அடைந்தன. ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே ரோமர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்தது. சரி, விடிஞ்சு உடைஞ்சினா கூட ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்லியிருக்கார் அப்படின்னு கடந்து போயிடலாம். அவர் அதோட நிக்கல. என்ன சொல்றாருன்னா, சிறிய சிலைகள் பெரிய சிலைகளை அடக்குமுறை செய்தது. வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹரி ஸிகார். சிறிய சிலைகளுடைய அடக்குமுறையின் காரணத்தினால் பெரிய சிலைகள் அவமானப்பட்டது. எங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சிறிய சிலைகளுக்கு சக்தி இருக்கிறது என்று மௌலூத் ஆசிரியர் சொல்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? மற்ற மதத்தினருடைய நம்பிக்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நாம் விமர்சிக்க மாட்டோம். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பொருளுக்கும் ஆற்றல் இல்லை. சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது. யார் எந்த சிலை செய்தாலும் எந்த காலத்தில் செய்தாலும் அது வெறும் சிலைதானே தவிர சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பது இஸ்லாமிய நம்பிக்கை, இஸ்லாமிய கோட்பாடு. பகுத்தறிவு அளிக்கிற தீர்ப்பு அதுதான். மௌலூத் ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே பெரிய சிலைகள் எல்லாம் தோற்று போய்விட்டது. சிறிய சிலைகள் பெரிய சிலைகளை அடக்குமுறை செய்தது. அறிவை கொண்டு யோசிங்க. பெரிய சிலைக்கும் ஒரு ஆற்றலும் இல்லை, சின்ன சிலைக்கு ஒரு ஆற்றலும் இல்லை. சிலைக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிற மௌலூதை பள்ளிவாசலில் வைத்து ஓதலாமா என்று உங்கள் மனதில் நீங்கள் தீர்ப்பு கேளுங்கள். நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் தாக்கவில்லை, யாரையும் மோசமாக விமர்சிக்கவில்லை. என் இஸ்லாமிய உறவுகளே, மௌலூது நன்மை தரும் என்று ஓதி கொண்டிருக்கிற உங்களிடம் வாசித்து பாருங்கள், தமிழில் வாசித்து பாருங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து 4வது பைத்து, சல்லு அலா கைரில் இபாத். இதான் அந்த பைத்தினுடைய துவக்க வரி. அது என்ன சொல்றாரு அந்த மௌலூத் ஆசிரியர் அப்படின்னா, யா மன் தமாதா வஜ்தரம் துபு வஅதரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் அப்படின்னு சொல்றார். யா மன் தமாதா வஜ்தரம் துபு வஅதரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். பாவத்தில் நீடித்திருப்பவனே, குற்றம் இழைத்து விட்டவனே, நீ பாவ மன்னிப்பு கேள், உன் குற்றத்தை ஒப்புக்கொள். இதுவரைக்கும் நல்லா அருமையா போகுது. இதை அடுத்து என்ன சொல்லணும்? அல்லாஹ்விடம்னு சொல்லணும் இல்லையா? நான் என்ன சொல்றார் ஆசிரியர்னா, நபியின் கொடைத்தன்மையை எதிர்பார்த்துக்கொள். புனிதம் மிக்க ஹரம் ஷரீஃபில் பொன்னடி பதித்த பூமா நபியிடம் புகழடி தேடிக்கொள். மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், கருணை எதிர்பார். யாருடைய கருணை என்றால் ரசூலுல்லாவிடம் மன்னிப்பு கேள், ரசூலுல்லாவிடம் குற்றத்தை ஒப்புக்கொள், ரசூலுல்லாவுடைய கருணையை எதிர்பார்த்து நில் என்று மௌலூத் ஆசிரியர் சொல்கிறார். சரி, அடுத்து 5வது பைத்து. இது வரைக்கும் 17 ஆச்சு. வலவு தக்கூனு சகீமா லதைஹி புரு சகாமி. நீ நோயாளியாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உனக்கான நோய் நிவாரணம் இருக்கிறது. அடுத்து இன்னா பிஹி நஸ்தஜீரு ஃபீ தஃபி குல் இன்திகாமி. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு தண்டனையையும் தடுத்திடும் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அன்தும் பிஹி ஃபிகத்தினாமி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நீங்கள் செல்வ பேறு பெறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரசூலுல்லாஹ் மூலமா உங்களுக்கு காசு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்றார். அந்த 5வது பைத்துல ஸல்லு அலா கைரில் இபாத் அந்த பைத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு வார்த்தை மௌலூத் ஆசிரியர் சொல்கிறார். அப்படி மிரண்டு போயிட்டேன், என்னடா இப்படி சொல்றாரு, ஒரு முஸ்லீம் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப சங்கடத்திற்கு உள்ளாக்கிய ஒரு வரி. பிஹி யதீபு ஸமானு வஃபி ஹிமாஹுல் அமானு, நபியாகிய இவர்கள் மூலம்தான் காலம் கமழ்கிறது. காலத்திற்கு ஒரு பெருமை என்றால் அது யாரால் கிடைத்தது? ரசூலுல்லாஹ்வால் கிடைத்தது. அதே போல இவர்களின் காவலில் பாதுகாப்பு கிடைக்கிறது. நமக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? ரசூலுல்லாஹ் தான் காவல். காலத்திற்கு என்ன பெருமை? ரசூலுல்லாஹ் தான் பெருமை இல்லையா? பார்க்க சாதாரணமா தான் உங்களுக்கு தெரியுது. நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான், என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்ன அல்லாஹ்வுக்கு சங்கடம் தருகிறது ஆதமுடைய மகன் சொல்கிறான் தெரியுமா? யசுப்பு தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அன தஹர், நான் தான் காலம். அந்த ஹதீஸையும் இந்த மௌலூது வரியையும் சேருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் காலம். மௌலூது சொல்கிறது காலத்திற்கே பெருமைக்கு காரணம் யார் தெரியுமா? நீதி சொல்ல முடியாது. அல்லாஹ் மொத்த ஈமானும் போயிடும். அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இல்லங்க, அல்லாஹ்வுக்கு மேல. அல்லாஹ் போச்சு, மொத்தமும் போச்சு. ஒரே ஒரு முறை மௌலூது உட்கார்ந்து ஓதிவிட்டு நீங்கள் வெளியே வந்தால் 50 ஷிர்க், 1 2 அல்ல 50 பாவம், 50 பொய். அவர் ஓதுகிறார், என்ன எண்ணத்தில் ஓதுகிறார்? அல்லாஹ் அவரை மன்னிப்பானா தண்டிப்பானா? அல்லாஹ் என்ன தீர்ப்பு கொடுப்பான்? அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா? அது நமக்கு சம்பந்தம் இல்லை, அது அல்லாஹ்வுடைய முடிவு. இறைவன் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க முடியாது. இந்த வரி சரியா பிழையா என்றால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பாரதூரமான பிழை. இப்போ மௌலூதில் வரக்கூடிய பொய்யான கற்பனையான கதைகளுக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது என்னவெல்லாம் நடந்தது அப்படின்னு மௌலூத் ஆசிரியர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஏன்னா குர்ஆன்ல அப்படி ஒரு செய்தி இல்லை, ஹதீஸ்ல அப்படி ஒரு செய்தி இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படி சொன்னதாக நீங்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே பார்க்க முடியாது. எங்குமே இல்லாத தகவல்களை எல்லாம் மௌலூதினுடைய ஆசிரியர் மௌலூதில் பதிவு செய்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைத்த இறைவன் மீது மௌலூத் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, அப்புறம் வானவர்கள் மீது, அதற்கு பின்னால் அப்துல் முத்தலிப் மீது, ஆமினா அம்மா மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, இப்படி எக்கச்சக்கமான பொய்களை சொல்றாரு. இப்ப நம்ம அல்லாஹ் மீதுல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் நாதாஹுமுர் ரஹ்மானு அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி மஅதாரின் நஈமில் அர்கதி அர்கபி. என்ன சொல்றாருன்னா, உல்லாசபுரியான தாருன் நஈம் சொர்க்கம் உட்பட அரிசுக்கு அருள் நபியை அழைத்து சென்று சுட்டி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வானவர்களை அழைத்து சொன்னான். அதாவது ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு எங்க போங்க? வானத்தை சுத்தி காட்டுங்க, பூமியை சுத்தி ரவுண்ட் அடிங்க, அப்புறம் எங்க போங்க? சொர்க்கத்துக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிங்க, அரிசை சுத்தி ஒரு ரவுண்டு வாங்க அப்படின்னு யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னதாக மௌலூதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் குர்ஆனை எடுத்து வாசியுங்கள். அல்ஹம்து சூராவில் ஆரம்பித்து நாஸ் வரைக்கும் எங்காவது அல்லாஹ் இப்படி சொன்னதாக இருக்கிறதா என்றால் இல்லை. புகாரி, முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி, அஹ்மத், தாரமி, எந்த ஹதீஸ் கிதாபை எடுங்கள், இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, ஆதாரபூர்வமான ஹதீஸ் வேண்டாம், கொஞ்சம் பலவீனமான செய்தியாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தால், நான் தேடி பார்த்த வரையில் சஹீஹான ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்வோம், பலவீனமான செய்திகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பலவீனமான செய்தியில் கூட இப்படி ஒரு சம்பவம் இல்லை. அதோட முடியல. ثم عرضوه على الخلائق كلها من كل روحان وكل مجسد. அனைத்து வகை ஆன்மாக்கள் மற்றும் அனைத்து வகை ஸ்தூலங்கள் ஆகிய எல்லாவித படைப்பினங்களுக்கும் ஏந்தல் நபியை எடுத்து காட்டுங்கள் என்று இறைவன் கூறினான். அதாவது வானத்துக்கும் அரிசுக்கும் மட்டும் ரவுண்டிங் இல்லை, எங்க போறது? மொத்த படைப்பினங்களுக்கும் நபியை கொண்டு போய் ஒரு ரவுண்டு காட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னான்னு சொல்றதா இருந்தா கொஞ்சம் பயம் வேணாம். அல்லாஹ் நம்ம யார் மேலங்க சொல்றோம்? அல்லாஹ் மேல சொல்றோம். அல்லாஹ் மேல நமக்கு யார் இருக்கிறா? அல்லாஹ் தானங்க இறுதி எல்ல. அல்லாஹ் மீது சொல்கிறோம் என்றால் குர்ஆனில் இருப்பதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் மீது சொல்கிறோம் என்றால் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருப்பதை சொல்ல வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாமல் அல்லாஹ் மீது ஒருவன் துணிந்து சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அபாண்டம். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், வமன் அஸலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் மீது பொய் சொல்பவனை விட ஒரு அநியாயக்காரன் ஒருத்தன் இருக்க முடியுமா? அல்லாஹ் மீது பொய் சொல்பவனை விட ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அடுத்து ஸல்லல் இலாஹு வ மன் யஹுஃபு பி அர்ஷிஹி வ தய்யிபூன அலன் நபியி முஹம்மதி. இறைவனும் அவனது அரிசை சூழ்ந்திருக்கும் மலக்குகளும் ஏனைய வானவர்களும்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அவர்கள் மீது ஸலவாத் சொன்னார்கள் எழுதியிருக்கிறார். அதாவது இது மௌலூதுடைய பைத்துல ஹிகாயத்தை எடுத்தீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை மிக மிக எளிமையாக்கி இருக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்று சொல்லவில்லை, ரசூலுல்லாவை பாராட்டக்கூடாது என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துங்கள், மாநாடு நடத்துங்கள், திருமணி கூட்டம் நடத்துங்கள், கவிதை எழுதுங்கள், தாராளமாக அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் அது எல்லாமே இஸ்லாமிய எல்லைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், இஸ்லாமிய வரம்புகளை தாண்டி செய்யக்கூடாது. அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை சொல்வதற்காக, அவருடைய வழிமுறை உலகத்திற்கு சொல்வதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறது. எனக்கு தெரிந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு தமிழகத்திலேயே தௌஹீத் ஜமாத்தின் சார்பாகத்தான் நடத்தப்பட்டிருக்கிறது, வேற யாரும் நடத்தல. வலிமார்கள் மாநாடு பல பேர் நடத்தி இருக்கிறார்கள், அவுலியாக்கள் மாநாடு பல பேர் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாட்டை யார் நடத்தினா? நம்ம தான் நடத்தி இருக்கிறோம். நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அத்தனை புகழும் அல்லாஹ்வுக்கே சமர்ப்பணம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாட்டை நடத்தி ரசூலுல்லாஹை பற்றிய இந்த உம்மத்திற்கு தெரியாத பல செய்திகளை சொன்னது அல்லாஹ்வின் பேரொருளால் தௌஹீத் ஜமாத். சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌலூதினுடைய முதல் வரி அவ்வலுமா ஹலகல்லாஹு நூர முஹம்மத், அல்லாஹு தஆலா முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை தான் படைத்தான். இது எங்க இருக்கு? உள்ள இல்ல, எங்க இருக்கு? அட்டப்படத்துல ஃபர்ஸ்ட் வரியே அதுதான். குர்ஆன் எடுத்து தேடுங்க, அப்படி ஒரு வசனம் இல்ல. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எடுத்து தேடுங்க, புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதி, இப்னு மாஜா, அபூதாவுத், நசாயி, அஹ்மது, தாரமி, எந்த ஹதீஸ் கிதாபிலும் இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. ஆதாரபூர்வமான சஹீஹான ஒரு ஹதீஸ் கூட இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளிதான் முதலில் படைக்கப்பட்டது என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இவங்க யார் மேல போய் சொல்றாங்க? யார் மேல போய் சொல்றாங்க? அல்லாஹ் படைத்தான் என்றால் படைத்தவன் மீது பொய், ரசூலுல்லாவின் ஒளியை படைத்தான் என்றால் ரசூலுல்லாஹ் மேல பொய். அப்ப அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் பொய் சொல்லி ஒரு நூலை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இதை ஓதி நம்ம சொர்க்கம் போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நம்பக்கூடிய ஒரு மார்க்க ஆலிமிடம் சென்று இதற்கு என்ன ஆதாரம் கேளுங்க. அலிம் சாஹிப் இப்படி இருக்கு, எங்க ஆதாரம்னு கேளுங்க. இரண்டாவது, இந்த பெயர் சுபஹான மௌலித், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுபஹான் என்றால் பரிசுத்தமானவன் என்று பொருள். பரிசுத்தமானவன் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பொருந்தாது. ஏன்னா சுபஹான் என்பதற்கான விரிவான பொருள் மனைவி இல்லாதவன், பிள்ளைகள் இல்லாதவன், பெற்றோர் இல்லாதவன், லம் எலிது வலம் யூலத், யாரையும் எவன் பெறவில்லையோ அவன்தான் சுபஹான், யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ அவன்தான் சுபஹான், யாருக்கு மனைவி இல்லையோ அவன்தான் சுபஹான். அப்படி பார்க்கிற போது பரிசுத்தமான சுபஹான் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர யாரும் சுபஹான் ஆக முடியாது. ஆனா மௌலிதுடைய பெயர் என்ன வச்சிருக்காங்கன்னா சுபஹான மௌலிதுன்னு வச்சிருக்காங்க. பெயரே இருக்குங்க, இப்படி பேர் வைக்க கூடாது. சுபஹான் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி நாம ஓத முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ஓதலாம்? ஓதி எப்படி ஒரு சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதை உங்கள் முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். இதை விட ஒரு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, சமீபத்தில் இந்த மௌலிதை பத்தி ஒரு முழுமையான ஆராய்ச்சி செய்யலாம்னு இறங்கும் போது யார் எழுதுனா இந்த மௌலிதை அப்படின்னு தேடி போகும்போது 2 பேர் போட்டிருக்காங்க. முஹம்மது மதனி அப்படின்னு ஒருத்தருடைய பேர் போட்டிருக்காங்க, இரண்டாவது இமாம் கசாலி இமாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் 2 பேரும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, முஹம்மது மதனி என்று சொல்லப்படுகிறது, கசாலி இமாம் எழுதியாக நம்பப்படுகிறது. இப்படி ஒரு நூலை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாங்க. அட எழுதுனது யாருன்னா பேர் இருக்கணும், இல்ல பேர் இல்லைன்னா பேர் இல்லைனாலும் விட்டுட்டு போகணும். இல்ல இவர் எழுதியதாக சொல்லப்படுகிறது, அவர் எழுதியதாக நம்பப்படுகிறது, நாளைக்கு நீங்க எழுதியதாக சொல்லப்படலாம். என்னங்க இப்படி அங்க ஒரு நூலை எழுதுவாங்க? எல்லாமே கீழே ஒரு இடத்துல கூட ஹதீஸ் அறிவிப்பாளர் காணோம். இந்த சாபியிடம் இந்த இமாம் கேட்டார், இந்த இமாம் இவருக்கு சொன்னார், இவர் இவருக்கு சொன்னார், எதுவுமே இல்லை, எல்லாமே கீழே சொல்லப்படுகிறது, ருவிய அறிவிக்கப்படுகிறது. இந்த தலையும் இல்லாம வாழும் இல்லாம பேசினா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹை பத்தி சொல்றோம், அல்லாஹ்வை பத்தி சொல்றோம், ஆச்சரியமான வரலாறுகளை சொல்றோம். அதை எப்படி சொல்லணும்? அறிவிப்பாளர் தொடரோட இன்னார் சொன்னார், இன்னாருக்கு சொன்னார், இன்னாரிடம் சொன்னார், அப்படித்தானே வரலாறு வரணும். கீழே சொல்லப்படுகிறது, ருவிய அறிவிக்கப்படுகிறது. சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா யாரு சொன்னா தெரியாது, யாருக்கு சொன்னா தெரியாது, எப்ப சொன்னா தெரியாது. இப்ப நம்ம யார்ட்டையா போய் கேட்கணும்னு வைங்க, ஆலிம் சார் என்ன ஆலிம் சார் இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க, யாருங்க ஆலிம் சார் சொன்னா? அதை நீ கேட்க கூடாதான் நம்ம கீழே போட்டிருக்கோம். யாருக்கு ஆலிம் சார் சொன்னா அதை நீ கேட்க கூடாதுன்னா நாங்க சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருக்கோம். யார் சொன்னான்னு போட்டிருக்கோமா? ருவிய அறிவிக்கப்படுகிறது. எங்க அறிவிக்கப்படுகிறதுன்னா யாரு அறிவிச்சா தெரியல, யாருக்கு அறிவிச்சாங்க தெரியல.
எப்ப அறிவிச்சாங்க தெரியல, அறிவிப்பாக தொடர் தெரியல, ஆனா அறிவிக்கப்படுகிறது. யாரை பத்தி? உங்களை பற்றி என்னை பற்றி சொன்னால் பரவாயில்லை, அப்துல் முத்தலிபை பற்றி சொல்கிறார்கள் பரவாயில்லை. ஏன்னா அப்துல் முத்தலிப் நம்மை போன்ற ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் அம்மா ஆமினா மீது பொய் சொல்கிறார்கள், அது கூட பரவாயில்லை, அவர் நம்மை போன்ற மனிதர். ஆனால் அதிர்ச்சி அடைய வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது சொல்கிற பொய். ஒரு பொய் இரண்டு பொய் அல்ல, பல பொய்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது சொல்லப்படுகிற பொய்கள், வானவர்கள் மலக்குகள் மீது சொல்லப்படுகிற பொய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய். மௌலூதுடைய கடைசி பைத்து நான் சொன்னேன்ல, 13 பைத்து மொத்தம் மௌலூதுல இருக்குன்னு, இதுல 13வது பைத்து யா சய்யிதி புகழ் மாலைங்கிற அந்த பைத்தை எழுதும்போது இந்த பைத்தை படித்தவர்கள் இந்த ஓதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னா அது குர்ஆன் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ், ரெண்டுமே இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு ஒரு முஸ்லீம் சொல்றதா இருந்தா அல்லாஹு அக்பர், இதை விட ஒரு பெரிய பாவ உலகத்தில் இருக்க முடியுமா? நாளை மறுமை நாள் விசாரணை வருகிற போது மௌலூது ஓதிய என் இஸ்லாமிய உறவுகளுக்கு எதிராக நபிமார்கள் குற்றச்சாட்டு வைப்பார்கள், அவர்கள் மீது போய் சொன்னதால். வானவர்கள் குற்றச்சாட்டு வைப்பார்கள், அவர்கள் மீது போய் சொன்னதால். வரலாற்றிலேயே யாருமே உம்முழுத்தது இல்லைங்க. யார? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நிற்பாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்த அந்த பைத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். யா சய்யிதி, எங்கள் தலைவரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுது பியதி, என் கையை பிடிங்க. ஆகா, நல்லா இருக்கே. மாலி சிவாக்க, உங்களை தவிர யாரும் இல்லை, வல அல்வி இலாஹதி, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஒரு சராசரி முஸ்லிம் சொல்லாத, சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி ஹுது பியதி மாலி சிவாக்க வல அல்வி இலாஹதி, அல்லாஹ்வுடைய தூதரே என் கையை பிடிங்க, உங்களை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. தாங்க முடியாத துன்பம் எனக்கு வந்தால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்னு சொல்லுவேன். யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். அல்லாஹு அக்பர். என் அன்பான இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். நீங்கள் ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் தப்பித்தவறி கூட இந்த மௌலூதை ஓதி விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு சபையில் அமர்ந்து நீங்கள் மௌலூது ஓதிவிட்டு வெளியே வந்தால் 50 ஷிர்க், 58 பொய். யார் மீது பொய்? அல்லாஹ் மீது பொய், அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய், மலக்குகள் மீது பொய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய், வரிசையாக இருக்கிறது. பல நபிமார்கள் மீது பொய். இவ்வளவு பொய்யை சொல்லிட்டு நீங்க வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். வரிக்கு வரி வாசிச்சீங்கன்னா ஹிகாயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இந்த வரிகளை சொல்வதற்கு. நான் சொல்கிற வார்த்தை உங்களை காயப்படுத்தினால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். மௌலூது ஓதிவிட்டு நீங்கள் வெளியே வந்தால் இந்த உலகத்திலேயே உங்களை விட பெரும்பாவத்தை யாரும் செய்யவில்லை. 50 பொய், 58 பொய் அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய தூதர் மேல, வானவர்கள் மேல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவ்வளவு பொய்யெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது ஒரே நேரத்தில், அட்டன் டைம்ல. 1 மணி நேரம் உட்கார்ந்து மௌலூது ஓதிட்டு வெளியே வந்தீங்கன்னா 50 ஷிர்க், 58 பொய், முடிஞ்சது கதை. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் இது எல்லாவற்றையும் இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ் மீது இருக்கிற அன்பிற்காக செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்காக செய்கிறார்கள். பாவம் அப்பாவிகள், அவர்களுக்கு தெரியவில்லை நாம் எதை படிக்கிறோம் என்று. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தவ்ஹீத் ஜமாத்துக்காரர்களை எப்படி நம்புவது? அவர்கள் ஒருவேளை பொய் சொல்லியிருந்தால், கொஞ்சம் கூட குறைய சொல்லியிருந்தால், எங்களை நம்புங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்லவே இல்லை, சிந்தித்து பாருங்கள் என்று தான் சொல்கிறோம். நேராக புத்தக கடைக்கு செல்லுங்கள், மௌலூதினுடைய தமிழாக்கத்தை வாங்கி வாசியுங்கள். வாசித்து விட்டு இல்லை என்றால் நேரடியாக வந்து எங்களை சட்டைப்படுத்தி கேள்வி கேளுங்கள். யார் வேணாலும் வந்து கேட்கலாம். மௌலூது புக்கில் இல்லாத நீங்க சொல்லிக்கிட்டீங்க ஆலிம்சா, இல்லாத அர்த்தத்தை விட்டடிச்சிட்டீங்க, இல்ல ஆதாரம் இருக்கு நீங்க தெரியாம சொல்லிட்டீங்க. அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள், ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்து நேசம் வையுங்கள். ஆனால் அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அடிப்படையில். அதுபோல நாமும் நேசிப்போம், நேசிக்க வேண்டும், மௌலூது ஓதி அல்ல. ஏனென்றால் எந்த இமாமும் மௌலூது ஓதவில்லை, மௌலூது ஓத சொல்லவும் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம், தயாராக இருப்போம். எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு தவ்ஹீத் ஜமாத் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்றால் தெரியாத, தமிழகத்தில் மறந்து போன பல சுன்னத்துக்களை மீட்டெடுத்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அல்லாஹ்வுக்காக இங்கு இருக்கிற ஒரு 10 வயது சகோதரன் ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற நேசத்தினால் அடிவாங்க தயாராக இருக்கிறான். 10 வயசு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் போய் விரல் அசைக்கிறான். வேலை பிடிச்சிருவாங்க, அடிப்பாங்க, சில இடத்துல திட்டுவாங்க, நீ எதுக்கு நீங்க வந்தம்பாங்க. இப்ப நம்மளே போறதில்லை, ஒரு நேரம் போய்கிட்டு இருந்தப்போ
10 வயசு சின்ன பையன், 12 வயசு சின்ன பையன் எதுக்குங்க போய் விரலை சேர்க்கணும்? எதுக்கு பணம் எதுவும் கொடுக்குறாங்களா? நல்ல விரலை செச்சா ஒரு 1000 ரூபா அமௌண்ட், சுமாரா விரலை செச்சா ஒரு 500 ரூபா அமௌண்ட் எது கொடுக்குறாங்களா தவிச்ச மாத்துல? அல்ல நல்ல விரலை செச்சாங்கன்னா தலைவர் பதவி, கொஞ்சம் சுமாரா மீடியமா செச்சாங்கன்னா அவங்களுக்கு செயலாளர் பதவி, கொஞ்சம் மெல்லமா விரலை செச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார பதவி எதுவும் கொடுக்குறாங்களா? 10 பைசா கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. எதற்காக விரலை சீக்கிறோம்? பல பேர் அடித்தார்கள், பல பேர் விரலை உடைத்தார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள், வாய் திறந்து பேச விடாமல் எங்களுடைய உரிமைகளை மறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்தார்கள், உலகமே எதிர்த்தாலும் செய்வோம். ஏனென்றால் அவர் வெறும் மனிதர் அல்ல, எங்கள் உயிர், உயிருக்கும் மேலானவர். அந்நபி அவுலா பில் முஃமினீன், உயிருக்கு உயிரானவர், உயிருக்கும் மேலானவர். அந்த தூதரின் ஒரு வார்த்தைக்காக இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் உயிரே போனாலும் உயிரை இழப்போமே தவிர ரசூலுல்லாவின் வழிமுறை இழக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறோம். இப்படி நேசியுங்கள் ரசூலுல்லாவை. மறுமையில் உங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி புகழ்ந்து இணை கற்பிக்கிற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லி வைப்பது நேசமா? ரசூலுல்லாவுக்காக, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைக்காக உயிரையே தருவேன் என்று நிற்பது நேசமா? எது நேசம்? எது உண்மையாக நேசிப்பது? எது உண்மையான நபி வழி? எது ரசூலுல்லாவுக்கு பிடித்தமான வழி என்று நாங்கள் சொல்லவில்லை. உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள். வஸ்தப்தி நப்ஸக வஸ்தப்தி கல்பக, உன் உள்ளத்திடம் தீர்ப்பு கேளுங்கள் என்று சொல்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நபி வழி பின்பற்றி வாழுகிற மென்மக்கள் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. வாஹதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.